அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 5ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு செயல் 3 நன்மையை தரும் என்றால் அது தான தர்மம் தான். கொடுப்பவர் மனமுவந்து கொடுப்பதால் கொடுப்பவருக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி ஒன்று. இல்லாதவர் கொடுப்பவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார், பெற்றுக்கொள்பவருக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி 2. பெற்றுக்கொண்டதால் அடைகிற மகிழ்ச்சியை பார்த்து கொடுப்பவர் அடைகிற மகிழ்ச்சி 3 என கொடுப்பது ஒரு செயலாயினும் அது தரும் நன்மை 3ஆக இருக்கிறது. அப்படித்தான் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நோன்பும். நோக்கப்படும் நோன்பு ஒன்றாக இருந்தாலும் அது தருகிற நன்மைகள் ஏராளம். இதோ ரமலான் மாதத்தில் தரும் நோன்பின் நன்மை குறித்து பேசுவதற்காக குளச்சல் MA அப்துல் நாசர் அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். இறைவனின் கிருபையினால் 4வது ஆண்டாக சீர்மிகும் ரமலானில் சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கும் இசை முரசு FM வானொலி நிலையத்து இயக்குனர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒவ்வொரு ரமலான் ஆண்டிலும் ரமலானுடைய சிறப்பை பற்றி இசைமுரசு FM வானொலி மூலமாக தன்னுடைய அளப்பரிய பங்கினை சமுதாயத்திற்கு அளித்து மக்கள் மத்தியிலே ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரமலான் நோன்பு என்பது இஸ்லாத்தின் 3வது கடமையாகும். இது பசியை உணர்த்தும், சுய கட்டுப்பாட்டையும் இறை அச்சத்தையும் தக்குவா என்ற மன கட்டுப்பாட்டை கற்றுத்தரும் புனிதமான வழிபாடாகும். அல்லாஹுவே நோன்பாளிகளுக்கு நேரடியாக கூலி வழங்குகிறான் மற்றும் நோன்பு நரகத்தில் இருந்து காக்கும் கேடயமாகவும் திகழ்கிறது. பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் இது கடமையாகும். நோன்பாளியின் வாய் வாசம் அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்ததாகும். நோன்பு திறக்கும் நேரத்திலும் இறைவனை சந்திக்கும் போதும் இரு பெரும் மகிழ்ச்சிகள் ஏற்படுகின்றன. சுய கட்டுப்பாடு பசியின் கொடுமையை உணர்ந்து
உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நல்லொழுக்கத்துடன் வாழ நோன்பு பயிற்சி அளிக்கிறது. ஆரோக்கியமான வயது வந்த ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு நோற்பது கட்டாய கடமையாகும். நோயாளி, பிரயாணி, தள்ளாத வயதை அடைந்தவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு நோன்பில் இருந்து விலக்கு உண்டு. ஆனால் பின்பு கலா செய்ய வேண்டும். குளிப்பு கடமையான சுபுகு நேரத்தை அடைந்தாலும் நோன்பு நோற்பது கடமையாகும். ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை கூட காரணமின்றி விடுபவர்கள் அந்த பாவம் நீங்க கலா நோன்பு நோக்க வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுதல் மற்றும் அதிகம் தர்மம் செய்தல், பழிச்சொல், பொய், வீண் பேச்சுக்களை தவிர்த்து நோன்பின் புனிதத்தை பேணுதல் நமது கட்டாய கடமையாகும். சுருக்கமாக, நோன்பு என்பது உடல் பசி மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக இறைவனை நெருங்கி பாவ மன்னிப்பு பெற்று கட்டுப்பாடான வாழ்க்கையை மேற்கொள்ளும் ஒரு மாபெரும் பயிற்சியாகும். இது ஒவ்வொரு மானிடனுக்கும் ஒரு பயிற்சியை, மன கட்டுப்பாட்டை உருவாக்கி நோன்பிருக்கும் நோன்பாளிகளுக்கு பக்குவத்தை தருகிறது. ஆகவே எனதருமை இஸ்லாமிய மற்றும் சமுதாயத்தினுள்ள எல்லா சர்வசம மக்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்வது, நோன்பு இஸ்லாத்தின் 3வது கடமை. அந்த 3வது கடமையை நாம் பரிபாலிக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை சீராக சிறப்படைகிறது, சுத்தம் பெறுகிறது, உடல் தோய்வின்றி அழகு பெறுகிறது என்பதை நாம் உணர்வோம். ஆக இந்த ரமலானுடைய நல்ல நிகழ்ச்சியில் என்னுடைய இந்த உரையையும் பங்கு பெற செய்த இசை முரசு எஃப்எம் நிகழ்ச்சிதாரர் அவர்களுக்கு மேலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. அரபு ஆண்டின் மிகச்சிறந்த மாதங்களில் ஒன்றாக கருதப்படும் ரமலான் மாதத்தில் கடைபிடிப்பதற்குரிய நாட்கள் என்று சிலது இருக்கின்றன. நினைவு கூறத்தக்க நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கின்றன. அனுசரிக்கப்பட வேண்டிய நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நாட்கள் என்று ரமலான் மாதத்தின் சில நாட்களை அடையாளப்படுத்தி சொல்வார்கள். இப்படியாக 30 நாட்களில் உள்ள சிறப்புகளை சொல்லி ஒரு அற்புதமான பாடலை இயற்றியிருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பாடல்களை எழுதிய கவிஞர் நாகூர் காதர் அலி அவர்கள். அவர்களுடைய எழுத்தாக்கத்தில் அற்புதமான பாடல்களை தந்து வரும் சென்னை பட்டூர் காலித் அவர்கள் அற்புதமாக இந்த பாடலை தந்திருக்கிறார்கள். இவர்களின் கூட்டணியில் உருவான இதோ அந்த பாடலை கேட்கலாம். ரமலானின் பிறைமுகம் பார்த்து பூரித்து குலுங்குது இதயமே. மனித சமுதாய மாசுகள் நீக்கும் மாதங்களின் மகுடம் உதயமே. ரஹமத்தான ரமலானே வருக வருகவே. பரக்கத்தான ரமலானே வருக வருகவே. ரமலான் 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 ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். ரமலான் 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 ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான்.
பட்டினி கொடுமையை உணர்த்திடும் ரமலான், பக்குவ பண்பை வளர்த்திடும் ரமலான். பட்டினி கொடுமையை உணர்த்திடும் ரமலான், பக்குவ பண்பை வளர்த்திடும் ரமலான். சுட்ட தீமைகளை விரட்டிடும் ரமலான், சுவனத்து வாசலை திறந்திடும் ரமலான். 8 திசையோரும் ஏற்றிடும் ரமலான், நபி சொன்ன 3ஆம் கடமை ரமலான். பத்ர் போர் நடந்திட்ட மாதமல்லவா, யாக பத்ரீன்களை நினைவூட்டும் நாளும் அல்லவா. ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். அல்லாவை மகிழ்ந்திட செய்திடும் ரமலான், அவன் நற்கூலி ஆகிடும் ரமலான். அல்லாவை மகிழ்ந்திட செய்திடும் ரமலான், அவன் நற்கூலி ஆகிடும் ரமலான். இல்லாரை செழிப்புற வைத்திடும் ரமலான், ஈகையின் வடிவாய் திகழ்ந்திடும் ரமலான். பொல்லாத பாவங்களை பொசுக்கிடும் ரமலான், புண்ணிய மழையை பொழிந்திடும் ரமலான். முஹப்பத்தான ரமலானே வருக வருகவே, 30 நாள் ரமலானே வருக வருகவே. ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். வணக்கத்தில் இணக்கத்தை வகுத்திடும் ரமலான், வானவர் கூட்டமே வாழ்த்திடும் ரமலான். வணக்கத்தில் இணக்கத்தை வகுத்திடும் ரமலான், வானவர் கூட்டமே வாழ்த்திடும் ரமலான். குணத்தினில் அமைதியை கொடுத்திடும் ரமலான், குன்றாத நன்மைகளை குவித்திடும் ரமலான். மனம் தரும் மலராய் கமழ்ந்திடும் ரமலான், மாமரை இறங்கிய மாதமே ரமலான். இனிமையான ரமலானே வருக வருகவே, எங்கள் இதயமெல்லாம் தூய ஒளி தருக தருகவே. ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். புனித ரமலானின் பிறைமுகம் பார்த்து பூரித்து குலுங்குது இதயமே. மனித சமுதாய மாசுகள் நீக்கும் மாதங்களின் மகுடம் உதயமே. ரஹமத்தான ரமலானே வருக வருகவே, பரக்கத்தான ரமலானே வருக வருகவே. ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். ரமலான் ரமலான் ரமலான், ரஹமத்தை பொழிந்திடும் ரமலான். தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை,
வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. திருக்குரானுக்கு உரை வழங்கியதில், திருக்குரானுடைய வசனங்களுக்கு விரிவுரை வழங்கியதில் சில சஹாபா பெண்மணிகளின் பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. அந்த வகையில் சஹாபா பெண்மணிகள் துவங்கி சமகால பெண்கள் வரையிலான தொடர்ச்சியை ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் வழங்கி வரும் புதுக்கோட்டை அம்மாப்பட்டினம் அன்னை ஹதீஜா அகாடமியின் கீழ் இயங்கி வரும் தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் ஹிபா அவர்கள் இன்று ஹம்சா பின் ஷெரின் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பணிகள் குறித்து பேசி வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களோடு இணைவது அம்மாப்பட்டினம் அன்னை ஹதீஜா அகாடமியின் கீழ் இயங்கக்கூடிய தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் ஹிபா, BA B.Ed. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சஹாபிய பெண்கள் முதல் சமகால பெண்கள் வரை. இந்த தலைப்பில் போன தொடரில் நம்ம யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம பார்த்தோம். அவங்களோட பேர் நம்மளோட நினைவுக்கு வந்தாலே எந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா வீரம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நினைவுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன். நுசைபா பின்த் கஅப் உஹது போரில் அவங்களோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு அதனால் அல்லாஹ் கொடுத்த நியாமத் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் போன தொடரில் பார்த்தோம். அந்த தொடரோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இவங்களுமே ஒரு சஹாபிய பெண் தான். இவங்களோட பேர் என்னென்னா ஹஃப்ஸா பின் ஷரின் ரலியல்லாஹு அன்ஹா. ஹஃப்ஸா பின் ஷரின் ரலியல்லாஹு அன்ஹா எந்த காலகட்டத்தில் பிறந்தாங்க அப்படின்னா ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டில் பிறந்தாங்க. இவங்க யாருன்னா இவங்க ஒரு அடிமையாக இருந்திருக்காங்க. இவங்களோட தந்தை, இவங்களோட தாய், இவங்களோட சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே எப்படி தான் இருந்திருக்காங்கன்னா அடிமையாக தான் இருந்திருக்காங்க. பிற்காலத்தில் அவங்களோட தாய்க்கு மட்டும் என்ன இருக்குன்னா விடுதலை கிடச்சிருக்கும். அப்போது பேலன்ஸ் இருக்க எல்லாருமே அடிமையாக தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 12 வயசு ஆகக்குள்ளே என்ன செஞ்சாங்க அப்படின்னா முழு குரானையும் ஹிஃப்லு பண்ணிட்டாங்க, மெமரி பண்ணிட்டாங்க. ஃபுல் குரானை இவங்க மெமரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரானுடைய தஃப்சீர்களை படித்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருந்திருக்காங்க. அப்போது ஹஃப்ஸா பின் ஷரினோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேயே ஃபுல்லாக ஹிஃபுது பண்ணி முடித்தது தான். இவங்களோட கல்வியை பற்றி, இவங்களோட அறிவை பற்றி ஒரு இமாம் அவங்களோட கித்தாபில் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா அல் இமாம் இப்னு அல் ஜவ்விஜ் அப்படிங்கிறவங்க ஷிஃபத்துல் சத்வா அப்படிங்கிற கித்தாபில் என்ன எழுதுகிறாங்கன்னா இவங்களுக்கு ஹதீஸில், ஃபிக்ஹில், அப்புறம் தஃப்சீர் கொடுக்குறதில்ல, இந்த 3 விஷயத்துலையுமே இவங்க ஒரு நல்ல ஸ்காலராக இருக்காங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா இவங்க நோட் பண்ணுறாங்க. அப்போது வேற ஒரு இமாம் இவங்களை பற்றி எழுதுகிற அளவுக்கு இவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். இவங்களோட சகோதரரில் ஒருத்தவங்க, அவங்க யாருன்னா ரொம்ப பெரிய ஃபேமஸான ஸ்காலர் முஹம்மது இப்னு சீரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இவங்களோட சகோதரராக இருக்காங்க. முஹம்மது இப்னு சீரினுக்கு ஒரு கருத்து இவங்கள்ட்ட வருது அப்படின்னா இதை நான் இப்படி அணுகிறேன், என்னோட சகோதரி எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் முஹம்மது இப்னு சீரின் என்ன செய்வாங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. இருந்தாலுமே தன்னோட சகோதரி என்ன மாதிரி யோசிக்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா விளக்கம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அப்போது ஒரு ஆலோசனை செய்கிறதுக்கு தன்னோட சகோதரியை முஹம்மது இப்னு சீரின் வச்சுருக்காங்க. இப்போது ஹஃப்ஸா கல்வியில், அறிவில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் அல்லாஹ்க்குமான நெருக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். ஹஃப்ஸா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க, இவங்க எப்படி அமல் செய்வாங்க, என்ன மாதிரியான அமல்லாம் செய்வாங்கன்னு கேட்கக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வஹரில் தொழுக ஆரம்பித்தாங்கன்னா இஷா வரைக்குமே தொழுவாங்க. அவங்க அதிகமாக தொழுவாங்க, துவா செய்வாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுது துவா செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த மக்கள்லாம் இவங்கள்ட்ட ஹஃப்ஸாட்டே கேட்குறாங்க, நீங்கள் நிறைய இபாதத் செய்வீங்களா, அமல் செய்வீங்களா, ஆனால் நீங்கள் அதிகமாக அழுவீங்க அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருந்தாங்களே, அதோட காரணம் என்னங்கிற மாதிரி கேட்கக்குள்ள எனக்கு மவுத் எப்போ வேண்டாலும் வரலாம், நம்ம எல்லாருக்குமே மவுத் எப்போ வேண்டாலும் வரலாம், ஆனால் மவுத்தாகி நான் அல்லாஹ்வை போய் பார்க்குறதுக்கு நான் இன்னும் தயாராக இல்லையே, அந்த பயத்தில் தான் நான் அழுதுட்டுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
யோசிச்சு பாருங்கள், ஹிஃப்து பண்ண ஒரு ஹாஃபில் அதிகமான நேரத்தில் அல்லாஹ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பயம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன செய்வாங்கன்னா, மரணத்தை நினைவு கூறுற விதமாக அவங்களுக்காக ஒரு கஃபனை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கஃபன் கூட தான் என்ன செய்வாங்கன்னா வந்து படுக்கக்குள்ளேயே அந்த கஃபனை போத்திக்கிட்டு தான் படுத்திருக்காங்க. எங்கே போனாலும் கஃபனை தன்னோட கூடயே வச்சுருக்காங்க. தன்னோட கண் பார்வைக்கு எட்டு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உம்ரா ஹஜ் அவங்க போகிறாங்கன்னா இந்த கஃபனையே என்ன செய்வாங்கன்னா வந்து உறுத்திக்கிட்டு தான், ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ மரணத்துக்கு பயந்தவங்களாக இருந்திருக்காங்க. ரெண்டாவது, மரணத்துக்கு ரெடியாகவே இருந்திருக்காங்க கஃபனை கூடயே வச்சுட்டு. இவங்களோட மாணவர்களில் ஒருத்தவங்க யாருன்னா வந்து அனஸ் இப்னு மாலிக். அப்போ இவங்க வந்து ஹதீஸை வந்து எவ்வளோ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க வந்து அதிகமான ஹதீஸ் அறிவிச்சதில் இவங்க முக்கியமான ஆளாக இருக்காங்க. அதாவது மரணம் சார்ந்து, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி குளிப்பாட்டுறது, இந்த 2 விஷயத்தில் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சவங்க யாருன்னா வந்து ஹஃப்ஸா பின் ஷரீன் ரலியல்லாஹு அன்ஹா தான். அவங்க தான் வந்து ஒரு மனிதர் அவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து குளிக்க வைக்கிறது, கஃபனின்றது, இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் லேட்டாக என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா ஹஃப்ஸா பின் ஷரீன் ரலியல்லாஹு அன்ஹா வந்து இறந்துட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்களோட இந்த வரலாறில் நம்ம வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவங்களோட ஹிஃப்து, குரானை ஃபுல்லாகவே மனனம் செஞ்சு முடித்தாங்க. அப்போது அதிகமாக நம்ம குரான் வசனங்களை வந்து நம்ம மனனம் செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு மெமரி கெப்பாசிட்டியை கொடுப்பான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குரான் வசனங்களை மனனம் செய்யணும். ரெண்டாவது, அந்த மனனம் செஞ்ச விஷயத்தை மறக்காமல் நம்ம தொழுகையில் அதிகமாக என்ன செய்யணும், ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ வந்து அல்லாஹ் ஒரு நியாமத்தாக கொடுப்பான். நம்மளோட மெமரி கெப்பாசிட்டி வந்து விசாலமாகிறதுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல நமக்கான உதவியை வந்து செய்வான். அது மட்டும் இல்லாமல் குரான் அவங்க படிச்சுட்டு ஹிஃப்து பண்ணிவிட்டு அதோட தஃப்சீர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க, அதோட விளக்கத்தை தெரிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து நமக்கு நேட்டிவான நம்ம மதர் டங் வந்து அரபிக் கிடையாது தான், இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த அரபியை வந்து தமிழாக டிரான்ஸ்லேட் பண்ணி தர்ஜுமாவும் வச்சுருக்காங்க, தஃப்சீரும் வச்சுருக்காங்க. அல்லாஹ் அவ்வளோ பெரிய உதவி நமக்கு வந்து அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அப்படி இருக்கக்குள்ள அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தர்ஜுமா தஃப்சீரை நம்ம என்ன செய்யணும்னா வந்து படிக்கணும். குரானை படிக்காமல் குரானை விளங்கி படித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே குரானோட விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் குரானை நம்ம படித்து செயல்படுத்தக்கூடியவங்களில் ஒருத்தவங்களாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து எப்பயுமே கஃபனை கூடயே வச்சுருந்துருக்காங்க. அப்போ இதோட காரணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து மரணத்தை நினைவு கூறக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க, அதிகமாக மரணத்தை நினைவு கூர்ந்திருக்காங்க. அப்போ நம்ம மரணத்தை நினைவு கூறணும்னா தவறான விஷயத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அப்போ இன்ஷா அல்லாஹ் மரணத்தையும் நம்ம நினைவு கூறணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட கல்வி சார்ந்த விஷயம். ஒரு இமாமே இவங்க வந்து நல்ல ஸ்காலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்குள்ள நம்ம என்ன செய்யணும், கல்வியை கற்றுக்கணும். 2வது என்னன்னா, கல்வியை பிறருக்கு எத்தி வைக்கணும். எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து அனஸ் இப்னு மாலிக் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போது இவங்க அதிகமாக ஹிஃப்து பண்ணியிருக்காங்க, குரான் படி செயல்பட்டு நடந்திருக்காங்க, மரணத்தை நினைவு கூர்ந்திருக்காங்க, கல்வியை கற்றுட்டு பிறருக்கும் எத்தி வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து இவங்க செஞ்ச மாதிரி நம்மளுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பை தரணும்னு சொல்லி நான் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். கம்பீரமாக 7வது சுரத்தில் கேட்ட பாடல்களை சமீப காலத்தில் கனிவுமிக்க கன்னியர்களின் குரலில் கேட்கும் வாய்ப்பு யூடியூப் வழியாக நமக்கு கிடைத்து வருகிறது. அதிலும் பள்ளிச்சிறார்களின் குரலில் இசைமுரசு நாகூரனிஃபாவின் பாடலை கேட்க இன்னொரு விதமான சுகம் நம் நெஞ்சுக்குள் குடிபுகுந்து விடுகிறது. இதோ தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவர்
முஹம்மத் ஃபைஜி அவர்கள் இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் ஒரு அழகான பாடலை தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது ஃபைசி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி பிரைமரி ஸ்கூல், தக்கலை. இருலோகம் போற்றும் இறை தூதராம், இஸ்லாத்தை தந்த நபிநாதராம். இருலோகம் போற்றும் இறை தூதராம், இஸ்லாத்தை தந்த நபிநாதராம். அருள் வடிவானவர் அண்ணல் மஹ்மூதர், இருள் நீக்க வந்தவர் எங்கள் நபிநாதர். நபிநாதர் அருள் வடிவானவர் அண்ணல் மஹ்மூதர். கோடி கோடி இன்பம் எங்கள் கோமா நபி சென்ற வழியில், பாடி பாடி மகிழ்வோம் எங்கள் பயம்பர் பகிர்ந்த பொன்மொழியில். இன்னும் சொல்லவா அவர் மகிமை, அருள் வடிவானவர் அண்ணல் மஹ்மூதர், இருள் நீக்க வந்தவர் எங்கள் நபிநாதர். நபிநாதர் அருள் வடிவானவர் அண்ணல் மஹ்மூதர். வானமும் வையமும் போற்றும் அன்னை ஆமீனா இன்றெடுத்த செல்வம், தீன்மழை பெய்திட எங்கும் நபி திருவேதர் மறையளித்து சென்றார். இன்னும் சொல்லவா அவர் மகிமை, அருள் வடிவானவர் அண்ணல் மஹ்மூதர், இருள் நீக்க வந்தவர் எங்கள் நபிநாதர். நபிநாதர் அருள் வடிவானவர் அண்ணல் மஹ்மூதர், அண்ணல் மஹ்மூதர், அண்ணல் மஹ்மூதர். நட்புக்கு இலக்கணமாக தமிழ் இலக்கியம் பாரி கபிலனின் நட்பை அடையாளம் காட்டும். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரின் நட்பை அடையாளம் காட்டும். அதுபோன்று அரபுலக வரலாறு பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வைத்திருந்த நட்பை நட்புக்கான இலக்கணமாக அடையாளம் காட்டும். இந்த நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நாள் என்னும் தலைப்பில் ஒரு சம்பவத்தை விளக்குகிறார் சேலம் ஜசீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நாள் நிகழ்விற்காக ஜசீரா. நமக்கெல்லாம் நண்பர்கள் அப்படின்னு யாரை சொல்லிக்கிறோம்? நம்ம கூட பேசுகிறவங்கள, நம்மளோட பழகிறவங்கள, கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டா இந்த மாதிரியான இருக்கிறவங்க கொள்ளலாம், இல்லை நம்ம கூடவே இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் தோழமைகளா? இவங்கள ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் தோழமைகளுக்கான எடுத்துக்காட்டாக நான் யாரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நபித்தோழர்களை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசித்தவங்கள, அவங்களோட வரலாறுகளை பார்க்கும்போது தோழமைனா இப்படிலாம் இருக்கணும், இதில் தோழமைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சின்ன வயசுலேருந்தே பழக்கமாக இருக்காங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பிருந்தே அவர்கள் 2 பேருக்கும் நல்ல பழக்கம் இருக்குது. அப்போவே அதாவது இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டங்களே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உண்மையாளர், அவங்க சத்தியத்தை மட்டும்தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க மேலே மிகப்பெரிய பிரியம் இருந்திருக்கு. இவங்க கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு வேலையாக வெளியூர் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்காக எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்க காலகட்டம். அபூபக்கர் சித்திக் அவங்க வெளியில் போயிட்டு ஊருக்கு வரும்போது அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 பேர் ஒரு வஞ்சகத்தன்மையோட, ஒரு வக்ர புத்தியோடு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊரில் உள்ள மொத்த எல்லா வேலையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஓடி போய் அவங்கக்கிட்ட தான் போய் சொல்கிறாங்க, ஒரு அனாதை பையன் இருப்பான்ல, நீங்கள் கூட எப்பயுமே நண்பர்னு சொல்லிப்பீங்களே, அவர் நான் ஒரு இறை தூதர்னு சொல்லிக்கிறாரு,
நான் அல்லாஹ்னு ஒரு பேர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா கேலியாக கிண்டலாக வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தவங்க இதெல்லாம் பெருசாக எதையுமே காதில் எடுத்துக்காமல் உடனே போய் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க. காலதாமதிக்கவே இல்லையா, அவங்களோட வார்த்தை மேலே அவங்க மேலே இருந்த பேரன்பும் அவங்க வார்த்தைகளில் இருக்கிற சத்தியத்தையும் உடனே நம்பி அப்போவே இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம். அதாவது தன்னோட தோழமை மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும், ஒரு எப்படி சொல்கிறது, இது மரியாதை இருந்திருக்கணும்ல அந்த தோழமை மேலே. அந்த மரியாதை ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அவங்கள வந்து இஸ்லாத்தை ஏற்க வச்சுருக்கு. இதுக்கு இன்னொரு இடமும் சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறப்போ இஸ்லாத்துக்கு வந்து பரப்புரையில் இருக்கும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து பெரிய இக்கட்டான சூழல்கள்லாம் வரும். மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல ஆரம்பத்தில். அப்போ வந்து அவங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அடிக்கவெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு கூட்டமாக சேர்ந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாக்கி அவங்க மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல வர்றாங்க. நீங்கள் யாரை அடிச்சிருக்கீங்கன்னு தெரியுதா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அருமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷ்னல் ஆகி அவங்க கூட சண்டை போடும்போது அவங்களையும் வந்து தாக்கியிருக்காங்க. அவங்களும் அந்த மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அதாவது அடி ரொம்ப பலமாகவே பட்டிருக்கு. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தாங்களாம் வீட்டில். நாக்கெல்லாம் அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது கூட அவங்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஒரு மொழியையும் அவங்க விடவே இல்லையா. அவங்க அம்மா அவ்வளோ நேரம் அவங்க பையனை பார்த்துட்டே இருந்தவங்க சொன்னாங்களாம், உனக்கு உன் நண்பன் மேலே அவ்வளோ ஒரு பிரியமா, உன்னோட உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கும்போது கூட நீ அவங்க பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்த, நீ ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் மதத்து மேலே உனக்கு அவ்வளோ ஒரு பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க அம்மாவுக்கு இஸ்லாத்து மேலே ஒரு ஆர்வம் வருது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படுறாங்கன்னு அவங்களோட பேச்சு துணியிலே தெரிஞ்ச அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி இந்த நைட்லேயே உட்காந்து பேசுகிறாங்களாம். அது என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எங்கள் அம்மா ஆர்வப்படுறாங்க இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி அவ்வளோ விஷயங்களை அவங்க சொன்னாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு அவங்க அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிபட்டு கிடந்த விஷயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கண் விழிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சிருது. அன்றைய இரவு முழுக்க அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோடையும் பூரிப்போடையும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்களாம், அபூபக்கரே நான் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு இவ்வளோ ஒரு சிரிப்போட பொன்முகத்தோடு நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கிட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், அம்மாவுக்கும் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்காங்க. அதாவது ஒரு நட்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு, ஒரு ஈமானில் உள்ள ஒரு உறுதியை கொடுத்துச்சு, இதெல்லாம் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ்லாத்தின் மேலே அவங்களுக்கு இருந்த பற்று, அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய மரியாதை. அந்த மரியாதை அவங்களோட வார்த்தைகளில் இருந்த சத்தியத்தை அவங்க நம்பியிருக்காங்க. அந்த சத்தியத்தை நம்பினதுனால தான் சத்தியமாக இருக்கமான இஸ்லாத்தை அவங்க வந்து இறுக பிடிச்சிக்கிட்டாங்க. அடிப்படை எது, நம்ம கூட யார் இருக்காங்க, நம்ம யார் கூட பழகுறோம், அதுதானே நமக்கு வந்து சேரும். ஸோ தோழமைகளை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம எப்போயுமே வந்து சிறந்ததாக தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா நமக்கான வாழ்க்கையும் சிறந்ததாகவே அமையும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கையே வருது. இன்னொரு நபித்தோழரோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1
ஓபன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. மனம் குழப்பம் கொண்டிருக்கும் போது, அமைதி கெட்டு திரியும் வேளையில் அமைதிக்கான வழிமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் தேடுவோம். மன அமைதிக்கான ரகசியங்களை அறிஞர் வாழ்க்கையிலிருந்து தருகிறார் உளவியல் ஆலோசகர் நுஸ்ரா பானு அவர்கள் இன்றைய மனமது செம்மையானால் பகுதியில். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக மனசு அமைதிக்கான ரகசியம் அறிஞர்கள் வாழ்க்கையிலிருந்து. ஒரு காலத்துல அறிவு இருந்தும் மனசு அமைதியா இல்லாத ஒரு மனுஷன். பதில்கள் அவருக்கு நிறைய தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை, காரணமே தெரியாத ஒரு கவலை. அவர் யாருன்னு பார்த்தா இப்னு கையூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்களோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அவங்களுடைய ஆசான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சிறையில அடைக்கப்பட்ட போது அவர் அநியாயம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாரு, தனிமையை ஃபீல் பண்ணாரு. ஒரே நேரத்துல இது எல்லாமே அவருக்கு ஒரே நேரத்துல நடந்துச்சு. அதனால அவர் ரொம்ப உடைஞ்சிட்டார். ஆனா சிறையில இருந்த அவரோட ஆசான் அமைதியா இருந்தார். இந்த சீன் அப்படியே நிறுத்தி யோசிக்க வச்சுச்சு அவருக்கு. ஃப்ரீடம்ங்கிறது கதவுக்கு வெளியில இல்ல, மனசுக்குள்ள இருக்குது. செயின்ஸ் இருந்த இடத்துல பீஸ், ஃப்ரீடம் இருந்த இடத்துல ஆன்சைட்டி. அந்த ரியலைசேஷன் தான் மனசு நோய்க்கான மருந்து அவர் தேட ஆரம்பிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கவலை, பயம், சோர்வு, ஓவர் திங்கிங் இதுக்கெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள் சைலண்ட் தெரப்பி மாதிரி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்னு கையூம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு சிம்பிளான ஒரு டேஞ்சரான ஒரு உண்மையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனசு நோய்க்கான பெரிய காரணம் அது ராங்கான பிளேஸ்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மணியில பீஸ் தேடுறோம், பீப்புள் கிட்ட சேஃப்டி தேடுறோம், அப்ரூவல்ல வேல்யூ தேடுறோம். அது கிடைக்கலன்னா ஒரு ஆன்சைட்டி, கிடைச்சாலும் ஃபியரு. எப்படிப்பட்ட ஃபியரு? இது போயிருமோ, இது கிடைச்சது கையை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அவர் சொல்ற ஒரு பெரிய ட்ரூத் என்னன்னு பார்த்தா, ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற ஒரே இடம் அல்லாஹ்வை நினைச்சு ட்ரஸ்ட் பண்ணி அவனுக்காகவே நம்ம அவனை நினைவு கூறுற இடங்கள் மட்டும்தான். அது இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகரிக்கும், காமும் குறையும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இதுதான். நோட்டிஃபிகேஷன் வந்தா ரிலீஃப், ரிப்ளை வரலன்னா பேனிக்கு. ஒரு நாளைக்கு 100 பேரோட கனெக்ஷன்ல இருக்கிறோம், ஆனா ஒரு நிமிஷம் கூட மனசோட கனெக்ஷன் இல்லை. இப்னு கையூம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க காலத்துல செயின்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஃப்ரீடம் மாதிரி தான் தெரியும், ஆனா ஒரு ஆன்சைட்டி ரியலா நம்ம அனுபவிப்போம். ப்ராப்ளம் மாடர்ன் கிடையாது, ரூட் தான் ஓல்டு ஃபேஷன்லயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? இன்னைக்கு நைட்டு கண்ணை மூடி இதை ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் டேக் பிரீத். இன்னைக்கு எந்த விஷயம் என்னையே காம் பண்ணுச்சு, எந்த விஷயத்தினால நான் உடைஞ்சேன், இன்னைக்கு என் மனசு யார் மேல ஓய்வு எடுத்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள், மணியா, பீப்புளா, ஃபியரா? இதை யோசிச்சதுக்கு அப்புறம் நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், ஹார்ட்டு ராங்கான பிளேஸ்ல ரெஸ்ட் எடுத்தா லைஃப் ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ் தான். இப்னு கையூம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன காம் நாய்ஸ் குறையணும், ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகணும். ட்ரை பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொண்ணூறுகளில் அரபு நாடுகளிலிருந்து வருபவர்கள் டேப் ரெக்கார்டருடன் சில அரபி பாடல் கேசட்டுகளையும் கொண்டு வருவார்கள். சத்தமாக வீடுகளில் ஒலிக்க விட்டு தனது அரபு மொழி ஞானத்தை வெளிப்படுத்துவது போன்று தோற்றத்தையும் காட்டிக்கொள்வார்கள். உண்மையில் அதன் பொருள் நமக்கு மட்டுமல்ல, கொண்டு வந்திருக்கும் அவர்களுக்கும் தெரியாது. இப்போதெல்லாம் அப்படி அல்ல. அரபு மொழியை
தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் கற்பித்துக் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. பள்ளி கல்லூரிகளில் அரபு மொழியை பார்ட் 1 பாடமாக எடுத்து எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்கிறார்கள். இப்படியான வாழ்வியல் சூழலில் அரபு பாடலின் பங்களிப்பு தற்போது தமிழகத்தில் அர்த்தம் புரியக்கூடியதாக உருவாகியிருக்கிறது. இதோ ஈரோடு அல்லமின் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவி ஆயிஷா அஃப்ரா அவர்கள் அரபி பாடல் ஒன்று பாட வருகிறார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am Aisha Afra. I am 5th standard Al-Amin School, கருங்கல்பாளையம். நான் இப்பொழுது அரபிக் பாடல் பாடப் போகிறேன். கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை சிந்தையில் ஏந்தி சங்கை வளர் மங்கையானாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அன்னை கதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார். கண்ணில் கருணை கையில் தானம் கல்பில் இறைவேதம் சுமந்தார். செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வானவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். தீன் குல பெண்கள் புறவை ஒழிக்க சிறப்புடம் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை கண்ணுக்குள் வைத்தே கனிவாய் பணிவிடை செய்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். சொர்க்கத்தின் நிழலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் மிதந்தார். அருமை மைதர்கள் ஹசன் ஹுசைனின் அன்பு தாயாகி மகிழ்ந்தார். புவன தூதர் தந்தை முகம்மதை பொக்கிஷமாகவே மதித்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அரஃபாத் வேளையில் இறைவன் தூதை அண்ணா நபி முடித்தார்கள். இறைவன் அழைப்பை ஏற்ற நபிகள் இம்மை வாழ்வை விடுத்தார்கள். தந்தையை இழந்த செல்வி ஃபாத்திமா தணலில் புழுவாய் துடித்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். எம்பெருமானார் இதயமாகவே இலங்கிய மாத திலகம் தம்முடல் மெலிந்து கண்ணொளி மங்கி சருகென மாறிப்போனார். எம்பெருமானார் இதயமாகவே இலங்கிய மாத திலகம் தம்முடல் மெலிந்து கண்ணொளி மங்கி சருகென மாறிப்போனார். சருகென மாறிப்போனார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை
சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. மனிதன் ஆச்சரியப்படத்தக்க புதிய கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் உண்மைகளையும் தந்தது யாராக இருக்கும் என்று கேட்டால் அது பெரும்பாலும் ஐரோப்பியர்களை கைகாட்டும் வகையில் நம்முடைய முடிவுகள் இருக்கும். ஆனால் அரபுலகம் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. வரலாறு காலம் துவங்கி சமகாலம் வரை அரபுலகத்தின் அறிவுத்தளம் வேறொன்றாக இருக்கிறது. இதோ சயாமிக் இரட்டையர்கள் என்னும் மருத்துவ உலகம் வியத்தகுந்த மருத்துவ அறுவை சிகிச்சையை அரபு நாடு வெற்றிகரமாக செய்கிறது. இந்த அரிய தகவலை இன்றைய அரிதான தகவலாக தருகிறார் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்லான் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது சயாமிஸ் இரட்டைகள். இது மனித வாழ்வில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை சிக்கலான மருத்துவ சிகிச்சையை அறுவை சிகிச்சை மூலம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தகவல். சவுதி அரேபியா அரசில் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை அறுவை சிகிச்சை மூலம் பிரிக்கும் நிகழ்ச்சி. உலகிலேயே பல நாடுகள் விஞ்ஞானத்தில், அறிவியலில், மருத்துவத்தில் முன்னேறி இருந்தாலும் இந்த ஒரு சிகிச்சை முறை சவுதி அரேபியாவில் மட்டுமே நடக்கிறது. இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை சயாமிஸ் இரட்டையர்கள் என்று சொல்வோம். அவர்களுடைய உடல் தலை மட்டும் இரண்டாக இருக்கும். உடல் மொத்தமாக அவர்களுக்கு ஒட்டி உடல் பாகங்கள் அனைத்தும் நெஞ்சோடு நெஞ்சு சேர்ந்து ஒட்டி பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களை சயாமிஸ் இரட்டையர்கள் என்று அழைக்கப்படும். இந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் குறித்து ஏராளம் திரைப்படங்கள் கூட வந்துள்ளது. இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை அறுவை சிகிச்சை மூலம் வாய்ப்புள்ள குழந்தைகளை பிரித்தெடுக்கக்கூடிய சிறப்பு மருத்துவமனை சவுதி அரேபியாவில் இருக்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள கிங் அப்துல்லா ஸ்பெஷலிஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் என்னும் இந்த மருத்துவமனையில் சிக்கலான இந்த அறுவை சிகிச்சை தொடர்ந்து நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் முதல் 20 மணி நேரம் வரை எடுக்கக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை சவுதி அரேபியாவில் இந்த கிங் அப்துல்லா ஸ்பெஷலிஸ்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் தலைமை மருத்துவர் டாக்டர் முகமது ரபீஹ் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில் அனைத்து துறையினரும் இணைந்து இந்த சிகிச்சையை மேற்கொண்டனர். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை அவர்கள் உடல் உறுப்புகள் இரண்டாக இருந்து ஒட்டி இருந்தால் அவர்களை பிரித்தெடுத்து 2 பேரையும் தனித்தனியாக வாழ வைக்கக்கூடிய இந்த வசதி இந்த சவுதி அரேபியாவில் மன்னர் சல்மான் அவர்களுடைய நேரடி நிதியுதவியில் நடைபெறுகிறது. உலகின் எந்த நாடுகளில் அந்த இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அவர்களை பிரிப்பதற்கு வாய்ப்பிருந்தால் அதற்கு ஏற்படக்கூடிய பல்லாயிரம் ரியால் மதிப்பிலான மருத்துவ சிகிச்சை ஒவ்வொரு குழந்தைக்கும் கிங் சல்மான் ஹியூமனிடேரியன் எய்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் மூலம் முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சை சவுதி அரேபியாவினுடைய மன்னருடைய மனித நேயத்தை பிரதிபலிக்கிறது. இதற்காக ட்வின் செப்பரேஷன் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் சவுதி அரேபியா அரசு ஏற்படுத்தி அதற்கு முழுவதுமாக நிதியுதவியும் மருத்துவ சிகிச்சையும் அவர்கள் அந்தந்த நாட்டிலிருந்து புறப்பட்டு பெற்றோருடன் வந்து இங்கே தங்கியிருந்து சிகிச்சை முடிந்து சிகிச்சைக்கு பிறகான
பராமரிப்பு உட்பட இந்த திட்டத்தின் மூலம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடந்த 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 152 ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் 28 நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகள் சிகிச்சை மேற்கொண்டதில் இவர்களில் 67 இரட்டை குழந்தைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இன்று சுதந்திர மனிதர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த திட்டம் சவுதி அரேபியா அரசின், சவுதி அரேபியா ஆட்சியாளர்களுடைய கனிவாகவே பார்க்கப்படுகிறது. டாக்டர் முகமது ரஃபி தலைமையிலான குழுவினர் மட்டுமே உலகம் முழுவதும் இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை பிரித்தெடுக்கும் மிகச் சிக்கலான அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய மருத்துவ ஞானத்தை விசாலப்படுத்தி வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, தாயிருப்பது என்னமோ முதியோர் இல்லத்தில் என்று எழுதிய கவிதைதான் ஞாபகத்துக்கு வருகிறது. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னதன் பொருள், சொர்க்கத்தை தேடி புண்ணியங்களை நகர்த்துவதை விட புனிதமிக்க செயல் தாய்மையை போற்றுவது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். இதோ குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவி ஹலீமா தாயின் காலடியில் சொர்க்கம் என்னும் தலைப்பில் உரை வழங்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது பெயர் எம் ஹலீமா. நான் திருவிதாங்கோட்டில் உள்ள இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். நான் இன்று தாயின் காலடியில் சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய அருள்களில் ஒன்று தாய். நம் பிறப்பிலிருந்தே நம் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் முன் நின்றவள் தாயே. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் நன்மை செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு தொழுகையை கட்டளையிட்ட உடனே பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் நினைத்து கூறுகின்றான். இது தாயின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் இந்த உலகிற்கு வர வேண்டுமானால் நம் தாயின் உடல் வலிக்க வேண்டியது அவசியம். யாராவது வலியை விரும்புவார்களா? இல்லை. ஆனால் நம் தாய் வலியை வரவேற்றாள். ஏன்? நாம் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக. நாம் பிறப்பின் நம் தாய் இறப்பின் வாசல் வரை சென்று வருகிறாள். மறுபிறப்பு பெற்றாள். வலியாலும் வேதனையாலும் அபாயத்தாலும் நிரம்பிய ஓர் புது பயணம். அத்தனை தியாகத்தையும் தாங்கிய தாய் இன்று நம்மிடமிருந்து வேண்டுவது ஒரு மென்மையான சொல், ஒரு சிறிய உதவி, ஒரு மரியாதை மட்டுமே. இஸ்லாம் கூறுகிறது, தாயின் கண்ணீர் வீணாகாது. ஒரு தாயின் மனதில் வருத்தம் இருந்தால் அது குழந்தையின் வாழ்வை பாதிக்கக்கூடும். ஆகையால் நம் சண்டை, நம் கோபம், நம் கடினமான வார்த்தைகள் இவற்றையெல்லாம் விட்டு தாயிடம் மென்மையாக நடந்து கொள்வதே உண்மையான ஈமான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் துயரத்துடன் காணப்பட்டார்கள். தாமாகவே அவன் மீது நாசம் உண்டாகட்டும், புழுதியில் முகம் குப்புற அவன் மூக்கு இழுபடட்டும் என்று 3 முறை கூறினார்கள். நபித்தோழர்கள் அதிர்ச்சியுடன், யார் இப்படி பெரிய பாவம் செய்தார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சை நெரித்தபடி கூறினார்கள், அதி துர்பாக்கியசாலி யார் தெரியுமா? தன் தாயார் அல்லது தந்தையார் அல்லது இருவருமே வயது முதிர்ந்தவர்களாக இருந்து அவர்களுக்கு பணிவிடை தேவைப்படும் காலங்களில் அவற்றை செய்தால் சொர்க்கம் செல்லலாம் என்பதை உணராமல் இருக்கின்றானே, அவன்தான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் வழியில் நடந்து வயது முதிர்ந்த தன் பெற்றோர்களை கவனித்து வந்தால் அதுவே சொர்க்கம் செல்லும் பாதையாகும் என்ற மிக எளிதானதை புரியாமல் இருக்கின்றார்களே. தாயின் காலடியில் சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது ஒரு கவிதை அல்ல, ஒரு உண்மையான வழிவிளக்கு. இறுதியில் ஒரு சிறிய துஆவுடன் எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
யா அல்லாஹ், எங்கள் தாய்க்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயாக. அவர்கள் செய்த தியாகங்களுக்கு அவர்களுக்கு மேம்பட்ட சுவனத்தையும் அவர்களின் காலடியுள்ள சுவனத்தை நாங்கள் அடையும்படி எங்களையும் வழிநடத்துவாயாக யா ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856770. ஜனாசா தொழுகை முடிந்து கபர்ஸ்தான் வளாகத்தை நோக்கி ஜனாசாவை எடுத்து சென்று விட்டால் உடன் செல்பவர்களெல்லாம் கபர்ஸ்தானை சுற்றி நின்று இறந்தவர்களை பற்றியும் அங்கே கபர்ஸ்தானில் கேட்கப்படும் கேள்விகள் பற்றியும் கபர்ஸ்தானின் வேதனைகள் பற்றியும் வேகமாக செல்லும் நாம் ஒரு நாள் இந்த கபர்ஸ்தானுக்கு வரப்போகிறோம் என்பதை நினைத்தும் கண் கலங்குவார்கள். மரணத்தை கொண்டு அஞ்சுவார்கள், இறைவனை கண்டு அஞ்சுவார்கள். அச்சம் மேலெழும் வகையில்தான் கபர்ஸ்தான்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போதெல்லாம் பெரும்பாலான மொஹல்லாக்களில் கபர்ஸ்தான் வளாகங்கள் காங்கிரீட்டுகளால் மேம்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு விட்டன. கபர்ஸ்தான் கதைகள் பேசப்பட்ட காலம் போய் இப்போதெல்லாம் அடக்கத்திற்கு செல்பவர்கள் ஊர்க்கதைகளை, அரசியல் விவகாரங்களை பேசக்கூடியவர்களாக மாறிப்போனார்கள். கபர்ஸ்தான் தயார்படுத்தப்பட்டதை கேள்விப்பட்டு கேட்ட மாத்திரத்தில் கண்கள் கண்ணீர் சொரிந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெருமானார். அவர்களின் உம்மத்துக்கள் நாம் இப்போது கபர்ஸ்தான்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதோ இன்றைய பெருமானார் அழுத பொழுதுகள் பகுதியில் நெல்லிக்குப்பம் கல்வியாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள் பெருமானாரின் கண்ணீருக்கு பின்புலமாக இருந்த செய்தி ஒன்றை சொல்கிறார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகளில் எனும் தலைப்பில் இன்று 4வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு ஹதீஸில் பர்ரா இப்னு ஆசிப் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் உட்கார்ந்திருந்த போது ஓரிடத்தில் சிலர் கூடி நிற்பதை கண்டோம். அப்போது பெருமானால் எதற்காக அவர்கள் கூடி நிற்கிறார்கள் என்று கேட்டபோது, ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அவர்கள் மண்ணறையை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டவுடன் நபிகளார் திடுக்கிட்டவர்களாக மண்ணறைக்கு அருகில் வந்தார்கள். பிறகு அந்த மண்ணறையில் ஓரத்தில் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் பீரிட்டு வந்தன. அன்னலார் அமர்ந்திருந்த தரைப்பகுதி அந்த கண்ணீர் துளிகளால் நனைந்தது. தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். பின்னர் கூடி நின்ற மக்களை நோக்கி சொன்னார்கள், எனதருமை சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு நாளுக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வேகமாக பறந்து செல்லும் வாழ்நாட்கள், வேகமாக நம்மை மன்னரை நோக்கி இழுத்துச் செல்லும் வானங்கள் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு நம்மில் இருக்கிறது? நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் நமக்காக தயார் செய்யப்படும் மன்னரையை நோக்கித்தான் நம்மை கடத்திச் செல்கின்றன. அது குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் நாம் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். அது பேராபத்து என்பதனால்தான் பெருமானார் அதை குறித்து அழுததோடு நமக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார்கள். மன்னரையில் வைக்கப்படும் ஒவ்வொரு மனிதரிடமும் அந்த மன்னரை இவ்வாறு பேசும், ஆதத்தின் மகனே, உனக்கு நாசம். என்னை குறித்து எப்படி அலட்சியமாக இருந்தாய்? நான் ஒரு சோதனை கூடம், காரிருள் நிறைந்த இடம், தனிமையின் வீடு, விஷஜந்துக்கள் நிறைந்த இடம் என்பதை நீ அறிந்திருக்கவில்லையா என்பதாக மன்னரை கேட்குமா? இன்றைய அவசர உலகில் மன்னரையை குறித்து மட்டுமல்ல, சக மனிதனை குறித்து கூட சிந்திப்பதற்கு நமக்கு இன்றைக்கு நேரமில்லை. ஆனால் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், மன்னரையில் வைத்தவுடன் ஒவ்வொரு ஜனாசாவையும் அது இறுக்கி நெருக்கும் என்று சொன்னார்கள். பெருமானாருடைய புதல்வி ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்கள் மரணமடைந்த போது
அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக மன்னரை பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மன்னரையில் ஜனாசா வைக்கப்பட்டவுடன் பெருமானாருடைய முகம் மஞ்சள் நிறமாக மாறி பின்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. அப்போது அப்படி மஞ்சள் நிறமாக மாறியதற்கான காரணத்தை கேட்டபோது மன்னரையின் இறுக்கத்தை குறித்து நான் சிந்தித்த போது பயந்தேன். ஆனால் எனது மகளுக்காக அந்த இறுக்கம் இலகுவாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அப்போதுதான் என்னால் அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப முடிந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யாருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அரியணை குலுங்கியதோ, யாருடைய மரணத்துக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டதோ, யாருடைய ஜனாசா தொழுகையில் 70,000 மாணவர்கள் கலந்து கொண்டார்களோ அவரை அடக்கம் செய்த போது மன்னரை பயங்கரமாக அவர் இறுக்கியது, பின்னர் விசாலமானது. யார் அந்த மனிதர்? யாருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அரியணை குலுங்கியது? நிச்சயமாக அவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது அல்லவா? அவர்தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்று 37 வயதில் மரணத்தை தழுவி வெறும் 7 ஆண்டுகளில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அதுவரை இந்த பூமிக்கு இறங்காத 70,000 மாணவர்கள் பூமிக்கு வந்தார்கள். அகழ் போரின் போது சதி வேளையில் ஈடுபட்ட யூதர்களுடன் சமாதானத்துக்காக விளைச்சலில் ஒரு பகுதியை தருவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது பெருமானாரிடத்தில் சீறினார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கூட அவர்களுக்கு இலவசமாக கொடுக்க மாட்டோம், இப்போது இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எங்கள் வாழ்முனைகளையே அவர்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுப்போம் என்று சொன்னார்கள். பனு குறைலா போரின் போது யூதர்களுக்கு எதிராக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த தீர்ப்பை கேட்ட நபிகளார் கூறினார்கள், சகதே, 7 வானங்களுக்கு மேலிருந்து இறைவன் தீர்ப்பை வழங்கினால் எந்த தீர்ப்பை வழங்குவானோ அந்த தீர்ப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அவருடைய ஜனாசா தொழுகைக்கு நபிகளார் வந்தபோது தனது ஆடையை கரண்டை கால்களுக்கு மேலாக தூக்கியவாறு நடந்து வந்தார்கள். அதை குறித்து கேட்டபோது நான் எவ்வாறு நடந்து வருவேன், பள்ளிவாசல் முழுவதும் வானவர்கள் அல்லவா நிறைந்திருந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே மன்னரை இறுக்கியது என்றால் நாம் எல்லாம் ஏமாத்திரம். அதனால்தான் எனதருமை சகோதரர்களே, இது போன்ற ஒரு நாளுக்காக உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத வண்ணம் கூறினார்கள். மன்னரை வேதனை என்பது ஒரு மாபெரும் அபாயகரமான நிகழ்வு. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நமது அருமை தலைவர் அவர்களே மன்னரையின் வேதனை குறித்து அழுதிருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்திரம். அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையுடைய அத்திஹாத்தின் போது அந்த மன்னருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கோருமாறு இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஈமான் கொண்ட மனிதர்களையும் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீனா சென்றேனும் சீர்கல்வி பெறுக என்று பெருமானார் சொன்ன போதனை கல்வி சார்ந்த மேடைகளில் தவறாமல் சுச்சரிக்கப்படுகிறது. அது எதுகை மோனையாக பேசப்படுவதற்கு வசதியாக இருப்பது என்பதற்காக மட்டுமல்ல. உண்மையில் உலக வரைபடத்தில் அரபு நாட்டிற்கு எதிர் திசையில் அமைந்திருப்பது சீனா. உலகின் 200 பகுதிக்கேனும் சென்று உங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் பொருள். இதோ இஸ்லாத்தில் கல்வியின் முக்கியத்துவம் என்றும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி நுசைபா அவர்கள் நம்மோடு. இசை முரசு இணையம் நேயர்களுக்கு ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி நுசைபா 11ஆம் வகுப்பு சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅமினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வமை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வனஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே, பெரியவர்களே, நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின்
கல்வியின் முக்கியத்துவம். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனின் திருமறையாம் அல் குர்ஆனின் மூலமாக இறக்கி வைக்கப்பட்ட முதல் வசனம் என்ன தெரியுமா? இக்ரா, ஓதுவீராக என்பதுதான். எழுத படிக்க தெரியாத, படிப்பறிவில்லாத நமது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இறக்கி வைக்கப்பட்ட வசனம் இக்ரா, நபியை நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்பதுதான். அப்போ இறுதி நாள் வரை இருக்கக்கூடிய பல அதிசயங்கள் நிறைந்த இது திருக்குர்ஆனுடைய முதல் வசனமே இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்பதாக இருந்தால் இஸ்லாத்தில் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் கல்வியின் மூலம் மனிதனை நல்லொழுக்கம் உடையவனாக மாற்றுகிறது. கல்வி அறிவு இல்லையெனில் மூட நம்பிக்கைகள், அநீதிகள் வளர்ச்சி அடையும். கல்வி அறிவு பெற்ற ஒரு மனிதன் நல்லதையே தேர்ந்தெடுப்பான், தீமையை விட்டு விலகிக் கொள்வான். இன்னும் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை பத்தி சொல்றான். அதன் வரிசையில் முதலாவதாக சூரத்துல் முஜாதலாவில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களில் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் உயர்த்துகிறான், இன்னும் அறிவு பெற்றவர்களையும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறான். உதாரணமாக நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததுண்டா? ஏன் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்ததுண்டா? கிடையாது. ஆனா அவர்களுடைய பெயர்கள் நம் முன்னால் உச்சரிக்கப்பட்டால் ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று கூறுகிறோமே. 1000 ஆண்டுகள் கழித்தாலும் அவருடைய அந்தஸ்துகளை நிலை பெற செய்தவன் யார்? அல்லாஹ். ஏன் செய்தான்? அவர்கள் உமர் அலி என்று பெயர் வைத்ததாலா? கிடையாது. அவருடைய பெயர்களினால் இந்த அந்தஸ்து கிடையாது. அவர்கள் உள்ளத்திலே இருந்த இறையச்சத்தினாலும் அவருடைய கல்வியினாலும் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தினான். இன்னும் கியாமத் நாள் வரை உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சூரத்துல் சுமரிலே அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா. இந்த வசனம் இஸ்லாம் கல்வி அறிவு பெற்றவர்களை உயர்ந்த நிலையில் வைத்துள்ளது என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நம்மள பலர் நினைக்கிறாங்க இஸ்லாத்துல கல்வினா அது மார்க்க கல்வி மட்டும்தான். ஆனா இஸ்லாத்துல மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி இரண்டுமே அவசியம்தான். மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர், நீதியாளர் என எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் முன்னேற வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. ஏனென்று சொன்னால் கல்வி இருந்தால்தான் சமூகத்திற்கு சேவை செய்ய முடியும், அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும், இன்னும் மார்க்கத்துடைய அழகை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் கல்வியை தேடிச் சென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலகுவாக்குகிறான், மிக லேசாக்குகிறான். கல்விதான் இறந்து கிடக்கும் உள்ளத்தை வெளிச்சமூட்டும், உயிர்ப்பிக்கும். அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, இரண்டுமே இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயன் தரும். எப்போது அந்த கல்வி நமக்கு அல்லாஹுவை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது அந்த கல்வி நமக்கு மறுமையை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது அந்த கல்வி நமக்கு நரகத்தை நினைவூட்டுகிறதோ அப்போது. எனவே இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமை என்றார்கள். இந்த ஹதீஸின் மூலம் கல்வி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களின் மீதும் கட்டாய கடமை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. பெண்களுக்கும் கல்வி அவசியம். ஏனென்று சொன்னால் பெண் கல்வி கற்றால் ஒரு நல்ல குடும்பம் உருவாகும். ஒரு நல்ல குடும்பம் உருவானால் ஒரு சிறந்த சமுதாயமே உருவாகும்.
எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழப்போகும், நாம் இருக்க போகும் இந்த கொஞ்ச நாளிலாவது கல்வியை முழுமையா கத்துக்கிட்டு அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் தாலா விரும்பிய, அல்லாஹ் தாலா பொருந்தி கொண்ட ஒரு நல்ல சமுதாயமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. உம்மு அமாரார் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தின் வரலாற்றில் வீர மங்கையாக திகழ்ந்தவர். வாழ்ந்தவும் இறைவனின் திருக்குரானின் சொல்லேந்தவும் பழகிய இஸ்லாமிய பெண்களின் கரங்களும் அவர்களின் மனமும் நெஞ்சுரம்பிக்கவை. அந்த வீர வரலாற்று பெண்களின் சிறப்பை நாம் சொல்வோம். நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள் இன்ற கதையோடு கதைக்க வருகிறார். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மாடி, என்ன வெயில் போட்டு கொளுத்துதுமா. கம்மாயில் ஊர்னியில் தண்ணி வற்றி போய் கெட தண்ணி சேரும் ஜெகதிமா கிடக்கு. அதில் கெளுத்தி, விரால், உழுவை, கெண்டைன்னு உருளுதுமா. சமாத்தை சேர்ந்த ஊர்னியில் பிடிக்கிற மீன்களை ஏலம் விட்டு ஏலத்தில் ஒருத்த எடுத்துவிட்டு 5 கிலோ 10 கிலோன்ட்டு வீட்டுக்கு வீடு சீட்டு கொடுத்து வாங்கிக்க சொல்கிறாங்க. 5 கிலோ 50 ரூபான்னு விற்க முடிவு செஞ்சுருக்காக. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா நன்னிம்மா? என கேட்ட பாத்துமா கனியிடம் சல்வா நன்னி, அடிச்சி தேவி மகளே அசிசம்மா, இப்போத்தே ஏலம் எடுக்கிறாக, மீனுக்கு விலை சொல்கிறாக. நாங்கள் குமரியாக இருந்த காலத்தில் மீனை நாங்களே கச்சா வலை போட்டு பிடிப்போம். எம்பூட்டு பிடிச்சாலும் கேள்வி கேட்பாடெல்லாம் இல்லை. கம்மா மீன், உருணு மீன்களை எல்லாரும் ஊரே கோணி ஊசியை வச்சு சணலில் கோர்த்து சரஞ்சரமாக காய போட்டு வருஷத்துக்கு வச்சுக்கிடுவோம். இந்த 5 கிலோ 10 கிலோ வச்சு கருவாடு ஓட்டாலும் விசுக்குன்னு இப்படி கோணலமா இருக்கும். நன்னிம்மா, நீங்கள் மீன் பிடிப்பியலாக்கும் நம்பவே முடியல நம்பிம்மா என்ற ஆச்சரியத்தோடு அசீசா அவளுடைய முகத்தை காட்டியதும், வீரமான பொம்பளையாத்தான் இருந்திருக்கிய நன்னிம்மா. ஆமாம், இதெல்லாம் வீரம்னு சொல்லாதியதாயி. சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை உலகமெல்லாம் பரப்புறதுக்கு உவகையோட உசுறு விட்ட வீரத்தாயி உம்மு அம்மாரார் அலியல்லாஹு அன்கு வாழ்வு வீரமும் துணிவும் தியாகமும் லேசுப்பட்டதில்லை அசிசாமா. நன்னிம்மா, வீரத்தாயி உம்மு அம்மாரா வாழ்க்கையை சொல்லுங்களேன், நான் கேட்க ஓப்பா இருக்கும். நான் ஓதுவழியில் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன்ல. அசிசா ஆர்வமுடன் கேட்க, சரி சொல்கிறேன்டி அம்மா என உம்மு அம்மாரார் ரலியல்லாஹு அன்கு வீரக்கதையை சல்வா நன்னி சொல்ல ஆரம்பிக்க, இஸ்லாமிய நெறியை ஏற்றுக்கிட்டு உருக்கு போல உருக்கொலையாம தன்னோட மவுத்து கால் வர உத்தம பெண் வீரத்தாய் உம்மு அம்மாரா அம்மா அவங்க, உங்களை எனது உயிர் உள்ளவரை காப்பேன் என உறுதி கொடுத்து அதன்படி தனது செயல்களில் ஒவ்வொன்றுலையும் கண்மணி நாயங்களை தனது கண்ணின் இமை போல வச்சு காத்தாகலாம். உஹது போர்க்களத்தில் முஸ்லீம் வீரர்களுக்கு உதவுவதற்காக உம்மு அம்மாரார் ரலியல்லாஹு அவங்க களம் சென்று காயம்பட்டவருக்கு உதவுறது, முதலுதவி அளிக்கிறது, நீர் புகட்டுறது, உணவு தயாரித்து கொடுக்குறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முகமது நபி கொல்லப்பட்டு விட்டார்னு எல்லாரும் சொல்கிறாங்களாம். இந்த எதிரிகள்லாம் அப்படி செய்தியை பரப்பி விட்டுவிட்டாங்களாம்மா. அம்மாடியே அவங்களால முடியலை, உடம்பெல்லாம் ஆடி போச்சான். உடனே அங்கே உள்ள இறை தூதர் இறந்த உடனே நம்ம என்ன செய்கிறது போருட்டு அப்படின்ட்டு இஸ்லாத்தை ஏற்ற வீரர்கள்லாம் மனம் ஜொணங்கி மனம் வெந்து நீந்து சுருண்டு போன சமயத்தில் வீர தாய் உம்மு அம்மாரா, இந்த வாங்க எல்லாரும்
அப்படின்ட்டு அவங்கள. ஸோ இந்த சூழலை நம்ம புரிஞ்சு இப்போதான் நடக்கணும் அப்படின்னு துரித கதியில் அவங்க செயல்பட்டாலாமா. தனது 2 மக்களையும் அப்துல்லா ஹபீபு ஆகியோர் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கணவரையும் கூப்பிட்டுக்கிட்டு முழு குடும்பத்தோட 50 பேர்த்தையும் வளைச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டு கண்மணி நாயகத்தை காத்த வரலாறு அம்மாடி. அதை அறிஞ்சிக்கிண்டா இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற பெண் மக்கள் எம்போட்டு வீரமாக இருந்தாங்கன்னு தெரியும். முக்காடு மானத்தை மறைக்க போடுறோம். ஆமாம், இதை புரியாமல் முக்காடு ஓட்ட பெண்கள்லாம் கோலையிட்டு பரப்புறாங்க. ஆமாம், இஸ்லாமிய வீரர்கள் போருக்கு கால்நடையாக வந்திருக்காங்க. இந்த இறை மறுப்பாளர்கள்லாம் குதிரையில் வந்திருக்காகம்மா. குதிரையில் வந்து அவங்க வேகமாக சண்டை ஓடுறாங்க. குதிரையில் சண்டை ஓடுறதும் கால்நடையில் சண்டை ஓடுறதும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அம்மார் அம்மா அவங்க குதிரையோட காலை பார்த்தே வெட்டி 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 பட்டு 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 பட்டுன்னு சாச்சிவிட்டாங்க. குதிரை ஒழுக அதில் வீரர்களாக இருந்த இறை மறுப்பாளர்களை விழுக சொல்லன்று போராட்டிருக்காங்க. உடலில் பல காயம் வெட்டு அவங்களுக்கு அம்மார் அம்மாவுக்கு. ஆனாலும் தைரியத்தை குறைக்கலையில. அப்பாடி ஆள் மனம் உறுதி அவங்களுக்கு. எதையும் பொருட்படுத்தலை என்றாலும் அம்மாரோட மகள்களும் மகன்கள் 2 பேரும் மகன்கள் 2 பேரும் அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. கண்மணி நாயகம் கூட உங்கள் தாயை கவனிங்க காய கவனிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மாரை அப்படிலாம் இல்லை. ஏய் போராடுங்கப்பா அப்படின்னு போராட வச்சுருக்காங்க. பாதையில் 2 மைந்தர்களையும் இழந்து உடல் முழுவதும் உடம்பு பூரா வெட்டு புண்ணோட ஒரு கையையும் இழந்துட்டாங்களாம்மா அம்மார் அம்மா. அம்மாரார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்ட மகத்தான வீர செயல்கள் மூலம் பெண் குலத்திலோட அந்த வீரத்தையே அவங்க உயர்த்தி காட்டினாங்க. போர் வலிமையும் ஆற்றலும் வீரத்திலையும் தியாகத்திலையும் பெண்கள் உயர்ந்தவங்க என்பதை அம்மாரார் அலியல்லாஹு அவரோட நிரூபித்து கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்துக்கும் உலகமெல்லாம் போய் சொல்லுடி அம்மா அசிசம்மா, எல்லா மக்களுக்கும் தெரியட்டும். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கும் அற்புதமான திட்டம்தான் ஏழைகள் வரி என்னும் ஜக்காத். ஒருவர் நம் வாசலில் வந்து ஜக்காத்திற்காக நிற்கிறார் என்றால் அவர் நம்மிடம் உதவிக்காக வந்து நிற்கவில்லை, அவர் உரிமையை பெற்றுச் செல்வதற்காக வந்து நிற்கிறார் என்று அர்த்தம். இதோ ஜக்காத் குறித்த தகவலை தருவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ஃபல்கியா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஃபல்கியா. நான் குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களிடத்தில் சகாத்தை பற்றி பேச போகிறேன். ரஹ்மானிர். மனிதனின் செல்வத்திலிருந்து அல்லாஹ் விதியாக்கிய ஒரு குறிப்பிட்ட அளவை ஏழைகளுக்கு கொடுப்பது சகாத் என்று கூறப்படும். வளர்ச்சியையும் உள தூய்மையும் அளவிட முடியாத நன்மைகளையும் பெற்று தரும் நற்செயலாக இருப்பதால் இதற்கு ஜகாத் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் அரபி மொழியில் ஜகாத் என்னும் சொல் வளர்ச்சி, பெருகுதல், தூய்மை, முன்னோற்றம் போன்ற கருத்துக்களை தருகின்றது. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, அவர்களுடைய பொருள்களில் இருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்கும் வீராக. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் சகாத்து ஒன்றாகும். அருள்மறை குர்ஆன் 28 இடங்களில் தொழுகையும் ஜகாத்தையும் இணைத்து கூறப்பட்டிருப்பதை காணலாம். இவ்வாறு அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆன், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னா, முஸ்லிம் சமூகத்தின் கருத்தொற்றுமை ஆகியவை மூலம் ஜகாத் கட்டாய கடமை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், ஏழைகள் சிரமப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு தேவையான அளவு தொகை வசதி படைத்த இஸ்லாமியர்களின் செல்வத்தில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். ஏழைகள் பட்டினியாலோ ஆடையின்றியோ சிரமப்படுகின்றார்கள் என்றால் அது செல்வத்தார்களின் கஞ்சத்தனத்தால் மட்டுமே ஏற்படுகின்றது. அறிந்து கொள்ளுங்கள், அவர்களை அல்லாஹ் கடுமையாக கேள்வி கேட்பான்.
மிக கொடூரமான வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் கூறுகிறான், நபி அவர்களுடைய பொருள்களில் இருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. அதாவது நபியே, இறை நம்பிக்கையாளர்களில் செல்வங்களில் இருந்து சக்காத்து போன்ற கட்டாய தானத்தையும் கட்டாயம் இல்லாத தர்மங்களையும் போற்றிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அவர்களை கஞ்சத்தனம், பேராசை, குறுகிய நோக்கு, ஏழைகள் மீதும் துன்படுபவர்கள் மீதும் இரக்கமின்மை போன்ற அசுத்தங்களில் இருந்து அவர்களை நீர் தூய்மைப்படுத்தலாம். மேலும் இதன் மூலம் அவர்களை உள தூய்மை பெற செய்யலாம். நற்குணங்கள், நற்செயல்கள் மூலம் அவர்களுக்கிடையே நன்மைகளை வளர் செய்யலாம். அவ்வாறு அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் பேறு பெற்றவர்களாக நிகழக்கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தனக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து அதன் சக்காத்தை கொடுக்கவில்லையோ, மறுமையில் அவனுக்காக வழுக்கை தலையுடைய ஒரு விஷப்பாம்பு சாற்றப்படும். அதன் இரு கண்களுக்கு மேலாக 2 கருப்பு புள்ளிகள் இருக்கும். அது அவனது உடல் சுற்றி வளைத்து கொள்ளும். பின்னர் அது அவனது கன்னங்களை கொத்தியவாறு, நான் உனது செல்வம், நான் உனது கருவூலம் என கூறும். எனவே முறையாக கணக்கு பார்த்து சக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வின் அருளை பெற அனைவரும் முயற்சி செய்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். கூறிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கப்படுவதை விட கொடுமையானது கொடும் சொல் கொண்டு தாக்கப்படுவது. பெருமானார் கூறிய ஆயுதங்களாலும் கொடும் சொல்லாலும் தாக்கப்பட்டவர். அவர் உள்ள வேதனையை நாம் எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? இதோ திருவிதாங்கோடு முஸ்லிம் கலைக்கல்லூரி ஆங்கிலத்துறை மாணவர் முஹம்மத் தௌஃபீக் அவர்கள் பெருமானாரின் உள்ள வேதனையை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் முஹம்மது தௌஃபீக். நான் முஸ்லிம் கலைக்கல்லூரியில் BA இங்கிலீஷ் என்ற டிபார்ட்மெண்டில் 2வது ஆண்டு பயின்று வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வன்னாசி அஜ்மாயின். அம்மா பாத். رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்து துணையின்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாக்கியவனாக, மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபிர்கள் துன்பப்படுத்தும் போது அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு துன்பத்திற்கு ஆள்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் 15வது அத்தியாயத்தில் 97வது வசனமாக கூறி காண்பிக்கின்றான். வலக்கது நஅலமு
திட்டமாக நாம் அறிவோம். உன்னுடைய உள்ளம் எவ்வளவு துன்பப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். பிமா யகூலூன், அவர்கள் கூறக்கூடிய ஒன்றின் காரணமாக உன்னுடைய உள்ளம் எவ்வளவு துன்பப்படுகின்றது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். அதோடு நிறுத்தாமல் அதற்கு நிவாரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் கூறி காண்பிக்கின்றான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உன்னுடைய இறைவனை நீ அவனை புகழ்வீராக, துதிப்பீராக என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். மேலும் அவனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக, சிரம்பணியக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். மேலும் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலும் கூறி காண்பிக்கின்றான். உமக்கு மரணம் வரும் வரை உன்னுடைய இறைவனை நீ வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 வசனங்களையும் கூறி காண்பிக்கின்றான். இந்த 3 வசனங்களிலிருந்து இறைவன் ஏராளமான படிப்பினைகளை இந்த மனித குலத்திற்கு வழங்குகின்றான். முதல் வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், குறைசி காபீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொற்களின் மூலமாக கஷ்டம் கொடுத்து அவருடைய மனதை நெருக்கடியாக்கி உள்ளார்கள் என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். 2வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கஷ்டத்திற்கு நிவாரணத்தை அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வை நபி அவர்கள் புகழ வேண்டும் என்றும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் தொழுகையின் மூலமாகவும் சஜிதாவின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது புகழையும் தனது மரியாதையும் துதிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காண்பிக்கின்றான். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழுவதன் மூலமாகவும் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை புகழுவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காண்பிக்கின்றார். மேலும் 3வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு எவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மரணம் வருகின்ற வரை நாம் தளர்ந்து போகாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை புகழக்கூடியவர்களாகவும் அவனை வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நீ துதி செய், என்னை நீ தஸ்பீஹ் செய், அதன் மூலமாக உனக்கு நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான் என்று சொன்னால், நம்முடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு துன்பங்களை தரலாம். நமக்கு துன்பங்களை தருவதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மிகவும் பிடித்த அடியார்களாக வைத்துக் கொள்கின்றான். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவருக்கு துன்பத்தை வழங்குகின்றான் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மைப்படுத்துகின்றான். அவருடைய பாவத்தின் காரணமாக, அவருடைய பாவத்தை மன்னிப்பதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த துன்பம் ஏற்படுகிறது. ஆகையினால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம் பெரிதாக கருதாமல், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை மிக இலகுவாக கருதி, நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து, நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெருமானாரின் பெயர் கேட்ட மாத்திரத்தில் ஸலவாத் சொல்லாதவர்களை இறைவன் சபிக்கிறார். அத்தகைய இறைவனின் சபிப்பை பெற நாம் ஆளாகிவிடக்கூடாது. பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். இதோ பெருமானார் மீது ஸலவாத் சொல்வதன் முக்கியத்துவத்தை பேசுவதற்காக ஃபிர்தோசியா அரபிக் கல்லூரி மாணவர் ஹஜ்ஜி சாலிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுதல். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். வானவர்கள் அவருக்காக அவனது அருளை வேண்டுகின்றனர். நம்பிக்கை கொண்டவரே, நீங்களும் அவருக்காக இறை அருளை வேண்டுங்கள், சலாம் கூறுங்கள். மன் ஸல்ல அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா. யாரின் மீது ஒரு ஸலவாத்தை கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 முறை அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
உங்கள் நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். அந்நாளில் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் சூர் ஊறுதல் நிகழும். அந்நாளில் ஆதம் நபி உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்நாளில் மக்கள் மூர்ச்சையாகுதல் நிகழும். எனவே அந்நாளில் என் மீது ஸலவாத்தை அதிகமாக்குங்கள் என்று நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் உங்கள் இசை முரசு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவரை கடந்த 4 ஆண்டுகளாக இசை முரசு FM இணைய வானொலியை ஆண்ட்ராய்டு செயலி வழியாக கேட்டு வரும் நேயர்கள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு செயலியை அன்இன்ஸ்டால் செய்து கொண்டு தற்போது ரமலான் வசந்தத்தை முன்னிட்டு புதிதாக பிளே ஸ்டோரில் வெளியிடப்பட்டிருக்கும் இசை முரசு FM HD என்னும் இசை முரசு இணைய வானொலியின் புதிய செயலியை பதிவிறக்கம் செய்து தடையில்லா ஒலிபரப்பை கேட்டு பயன்பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.